ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி காய் குருமா வைக்கலாம். இதில் நான் ஒரு கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுலேயே கருவேப்பிலை தலை, மல்லித்தலை போட்டு அலசி, வெங்காயம், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளி, அரைக்கிறதுக்கு தேங்காய், கசகசா, சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை அதிகமாக போடாதீங்க. குழம்புத்தூள், மஞ்சத்தூள் தாளிக்கும் போது காட்டுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பட்டை, 2 லவங்கம், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு, வெறும் பூண்டு மட்டும் போட்டுருக்கேன், இஞ்சி போடலை, வெங்காயம், சின்ன வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கியும் தக்காளி போட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி போட்டுருக்கேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அலசி வச்ச காய் போட்டு கருவேப்பிலை, மல்லித்தலை, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போடும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காங்க. மஞ்சள், காய் நல்லா வதங்கின வாட்டி சாம்பார் போடணும். காய் நல்லா ஒரு பாதி பதத்துக்கு மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் தான் தேங்காய் ஊற்றணும். ஏன்னா அதில் பொட்டுக்கடலை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கனால குழம்பு சீக்கிரமாக கெட்டியமாகிடும், காய் வேகாது. அதனால் காய் வெந்ததுக்கப்புறம் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். தேங்காய் பேஸ்ட் ஊற்றேன். ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டமே ஊற்றி கொதிக்க வைங்க, ஏன்னா கெட்டியாகும். இறக்கும்போது காட்டுறேன். குருமா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.